ஒரே கிளிக்கில் ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க. ஒரு நாள் காசுக்காக 5 வருஷம் வாழ்க்கையை இழக்காதீங்க. பணம் உங்க உரிமையை வாங்குறது. நம்ம ஓட்டு விலை இல்லாதது. அது நம்ம நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஓட்டு ஒரு சாதாரண பட்டன் இல்ல, அது நம்ம எதிர்காலம். பணம், பேரு, பேச்சு பார்த்து இல்ல. என்னோட குரல் சின்னதா இருக்கலாம், ஆனா அதுல இருக்கும் தீயை யாராலும் அணைக்க முடியாது. நான் பேசுறது சும்மா வார்த்தை இல்ல, அது வம்பாரணர் ஆகும். என்ன சுற்றி நின்னா பயம் வரும்னு நினைச்சியா? நான் ஒருத்தன் இல்ல, நான் ஒரு புரட்சி. என்ன தடுக்க வந்தவங்க நாளைக்கு என் கிட்ட தான் நிக்கணும். இது நான் ஆரம்பிச்ச கதை இல்ல, இது மக்கள் எழுதிய வரலாறு. நான் எனக்கே உருவானவன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் உள்ள ஜிபிடி சாட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணியதுக்கப்புறம் எந்த மாதிரி ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராம்ப்ட் அதுவே கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி போஸ்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக நாங்கள் அது கீழே தமிழில் டைலாக்கும் இருக்கும். அந்த ப்ராம்ப்ட்டு வித் தமிழ் டைலாக்கும் ஃபில் பண்ணி டேரெக்டாக உங்கள்கிட்ட இருக்கா ஃபாலோ, அதாவது க்ரோமில் போய்ட்டு ஃபாலோன்னு இருக்கும். அதை சர்ச் பண்ணி அதில் போய் இந்த போஸ்ட் பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு வீடியோவாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அது எப்படின்றத நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில். டேரெக்டாக இப்போ உங்களுக்கு க்ரோமில் போய்ட்டோம். க்ரோமில் போய்ட்டு ஃபாலோன்னு டைப் பண்ணியாச்சு. ஃபாலோ ஏஐ. அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபோட்டோ மாதிரி ஜென்ரேட் பண்ணி தரும். லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டை போஸ்ட் பண்ணணும். இப்போ நியூவாக ஜென்ரேட் பண்ணுறது இதில் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டை இதில் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிக்சர் அது கேட்குமா. ஒரு பிக்சர்னா 2 பிக்சர்னா X2னா 2 பிக்சரு, X1னா ஒரு பிக்சரு. அது என்ன சைஸில் வேணும், போர்ட்ரேட் சைஸ்லையா லேண்ட்ஸ்கேப் சைஸ்லையோ. இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சு அது கீழே ப்ராம்ப்டை போஸ்ட் பண்ணிட்டு போட்டோம்னா அந்த ஃபோட்டோவை அப்படி வீடியோவை கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு ஃபோட்டோ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டே நம்ம கீழே போய் அந்த காப்பி பண்ணதை, அதாவது ஜிபிடி சாட்டில் காப்பி பண்ணதை இங்கே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக வீடியோ ஜென்ரேட் ஆகி அவங்க கொடுத்துரும். இப்போ வந்து ஃபோட்டோ ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறோம். நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகிட்டுருக்கு. ஃபோட்டோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே ஃபோட்டோவை கீழே போயிட்டு நம்ம ஆட் பண்ணணும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இது எந்த மாதிரி இதுனா, ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு இது விழிப்புணர்வு மாதிரி. அது கீழே எல்லாமே வந்து மைக்கி வந்து பேசுகிற மாதிரி. இப்போ என்ன சைஸில் வைக்கிறோம்னா லேண்ட்ஸ்கேப் சைஸில் வச்சாச்சு. அந்த ஃபோட்டோவுக்கு நேராக போஸ்ட் பண்ணியாச்சு. இது தமிழ் டைலாக்கு. அந்த ஃபோட்டோவை வீடியோ ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி கீழே உள்ள டைலாக் கொடுத்துரும். அதாவது ஜிபிடி சாட்டே கொடுத்துரும். அதை நம்ம வந்து போஸ்ட் பண்ணால் போதும். நம்ம லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணினா எல்லாமே வந்துடும். 3 விதமான பிக்சர் லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பிக்சரை. அப்படியே அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா யூடியூப் மூலிமா உங்களுக்கு வியூஸ்க்கு போகும். அது மூலிமா உங்கள் ஃபாலோவர்ஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு பிக்சர் வந்துச்சு. இதில் பிக்சரில் எது உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ அந்த பிக்சரை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பிக்சர் மூலிமா உங்களுக்கு அந்த தமிழ் டைலாக்னு இருக்கும். ஜிபிடி சாட்டில் கொடுத்துருப்பீங்க முன்னாடியே. அதை காப்பி போஸ்ட் பண்ணி இங்கே போஸ்ட் பண்ணால் போதும். சிங்கிள் கிளிப்பை அப்படி நம்மளே ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எந்த மாதிரினாலும், மூவி இல்லைனா பேசுகிற மாதிரி, மைக்கி பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது. பார்த்துட்டே இருங்க. எப்படி பண்ணுறோம் பார்த்துட்டோம்னா நீங்களும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஜிபிடி சாட் போகிறீங்க, அது எந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டைப் பண்ண போகிறீங்க. டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பிக்சருக்கான ப்ராம்ப்ட் வந்துடும். அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக எங்கே போகிறீங்க, க்ரோம் போகிறீங்க. க்ரோமில் போய்ட்டு ஃபாலோ ஏஐ கொடுக்க போகிறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு அந்த ப்ராம்ப்டை போஸ்ட் பண்ணோம்னா பிக்சர் கொடுக்கும். அந்த பிக்சரை வச்சு தான் நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கீழே டைலாக்கும் கொடுத்துரும் ஜிபிடி சாட்லேயே. அதை காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் போடணும். இது முன்னாடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பண்ணுறதில் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா வீடியோக்கானதை செலக்ட் பண்ணுறோம். வீடியோ என்ன சைஸ் வேணும், போர்ட்ரேட் சைஸாக இப்போ வந்து டைலாக்கு
டைலாக்கை காப்பி பண்ண போகிறோம். டைலாக்கும் கொடுத்துரும், இமேஜையும் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு இமேஜ் எடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் டைலாக் அந்த இமேஜை கொடுக்க போகிறோம். இப்போ வீடியோ வந்து இமேஜை வச்சு வீடியோ மாற்றுறோம். இந்த டைலாக்கு அந்த இமேஜோட ஆட் ஆயிரும். வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக பண்ணுற விஷயந்தான். பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும். ஈஸியான விஷயந்தான். இதை கற்றுட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு டுட்டோரியல் மாதிரி கொடுக்கலாம். இல்லை நீங்களே ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி போடலாம். டேட்டா போட்டோம்னா உங்களுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா மானிட்டேஷன் கிடைக்காது. அதனால் வீடியோ போடும்போது அதுக்கு வாய்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் தருவாங்க. இப்போ வந்து வீடியோ ஓகே ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ண போகிற வீடியோவை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ண போயிருப்பாங்க. டவுன்லோடு. பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க. ஒரு நாள் காசுக்காக 5 வருஷம் வாழ்க்கையை இழக்காதீங்க. பணம் உங்க உரிமையை வாங்குறது. நம்ம ஓட்டு விலை இல்லாதது. அது நம்ம பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க. ஒரு நாள் காசுக்காக 5 வருஷம் வாழ்க்கையை இழக்காதீங்க. பணம் உங்க உரிமையை வாங்குறது. நம்ம ஓட்டு விலை இல்லாதது. அது நம்ம பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க. ஒரு நாள் காசுக்காக 5 வருஷம் வாழ்க்கையை இழக்காதீங்க. பணம் உங்க உரிமையை வாங்குறது. நம்ம ஓட்டு விலை இல்லாதது. அது நம்ம பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க. ஒரு நாள் காசுக்காக 5 வருஷம் வாழ்க்கையை இழக்காதீங்க. பணம் உங்க உரிமையை வாங்குறது. பணத்துக்காக ஓட்டு விற்காதீங்க. ஒரு நாள் காசுக்காக 5 வருஷம் வாழ்க்கையை இழக்காதீங்க. பணம் உங்க உரிமையை வாங்குறது. நம்ம ஓட்டு விலை இல்லாதது. அது நம்ம இப்போ ப்ளே பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி போடணும். பட் இதை நீங்கள் நம்ம ஓட்டு விலை இல்லை நான் மாதிரி சொல்லித்தர மாதிரி நம்ம பண்ணோம்னா யூடியூப்பு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதவே கண்டினியூவாக அந்த வீடியோவாக போட்டு இருந்தோம்னா வாய்ப்பு இருக்காது. அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒவ்வொரு வாய்ஸ் போகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ குரங்கு பேசுகிற வாய்ஸ்